ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கமெண்ட்ஸுக்கான விளக்கங்கள் தான். அதாவது ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா நார்மல் ப்ளவுஸுக்குமே நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து குறைக்க முடியாது. ஏன்னா காட்டன் அப்படிங்கும்போது நல்லாவே ஷ்ரிங்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸ் குறைச்சிங்க அப்படின்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஆயிரும், பத்தாமல் போயிடும். ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸ் மாதிரி ஆயிரும். அதனால் நல்லாவே ஷ்ரிங்க் ஆகிற மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் எப்பவும் போல் 4 இன்ச்சு மட்டும் ஈஸ் அலவன்ஸ் வச்சுக்கோங்க. அதுவே ஃபுல்வாயில் அப்படிங்கும்போது சுருங்காது. ஆனால் நம்ம சுருங்குற மாதிரி இருக்கும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி கிராஸ் கட் எல்லாம் போடும்போது நெக்கு வந்து ரொம்பவே ஓப்பன் ஆகும், அதாவது விரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸை விட நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு 1 இன்ச் அளவு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி தான் தைப்போம். நீங்கள் ஒரே மாதிரியான கட்டிங் போட்டாலும் எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு தையல் போட்டு 1 இன்ச்சை குறைச்சிங்க அப்படின்னாவே போதும். அதனால் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது 4 இன்ச் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆனால் அதுவே காட்டன் அப்படிங்கும்போது 4 இன்ச் தான் வைக்கணும். அது ஃபுல்லாகவே தண்ணியில் போட்டதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா நம்ம போடும்போது நல்லா லூஸாகவே இருக்கும். தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஷ்ரிங்க் ஆகும். அந்த ஷ்ரிங்கேஜ் ஆன துணி வந்து மறுபடியும் எக்ஸ்பெண்ட் ஆகாது. அது வந்து நல்லாவே சுருக்கமாக இருக்கும். ஆனால் ஃபுல் வாயில் வந்து சுருங்கின மாதிரி இருந்தாலும் நம்ம போட போட அது லூஸ் கொடுக்க தான் ஆரம்பிக்கும். அதனால் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் மாதிரியான மெட்டீரியல், சுருங்காத மெட்டீரியல் எல்லாமே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. சுருங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைனிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிங் லைனிங் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன நேம் சொல்லி கடையில் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக்சிமம் நம்ம வந்து காட்டன் அப்படிங்கும்போது கேம்பிரிக் கிளாத் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அது வந்து ஃபுல்லி 100% காட்டன். அதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணிட்டு அயன் பண்ணி நம்ம கட்டிங் போடுவோம். அதுவே பாலியஸ்டர் த்ரெட்ல வந்து காட்டன் த்ரெட் வந்து பிளெண்ட் ஆகி வரும். அதை தான் நம்ம மிக்சிங் லைனிங்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்துட்டு என்ன ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அது கரெக்டான அந்த இது வந்து தெரியல. நீங்கள் மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஃபுல்வாயில் மாதிரியும் பாலிஸ்டர் மாதிரியும் ஒரு மாதிரி மெட்டீரியலாக இருக்கும். அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு நல்ல கிளாத்துக்கெல்லாம் அதை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சுருங்காமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக போடுற ஒரு சில்க் ப்ளவுஸு, அந்த மாதிரி பாலி சில்க்கு, சில்க் காட்டன், இந்த ப்ரொக்கேட் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அந்த லைனிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதுவே காட்டன் டைப்பான ப்ளவுசஸ்க்கு எல்லாமே நீங்கள் காட்டன் தான் போடணும். அப்போ தான் உங்களால் வேர் பண்ணியிருக்கவும் முடியும், ஸ்வெட்டிங்கை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்போ தான் வந்து அது இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு இதாகவும் இருக்கும். காட்டனுக்கு இதை கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா காட்டன் மேலே ப்ளவுஸு சுருங்கும், உள்ள வந்து லைனிங் வந்து விரிஞ்சிருக்கும். அப்போ சுருக்கமாக நமக்கு வரும். ஒரு கையை விட்டு லைனிங் எல்லாம் வெளியே வரும், இல்லையா ப்ளவுஸ் மெட்டீரியல் உள்ளே போகும். அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரியான எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன லைனிங் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அளவு வாங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. சில்க்குக்கு வந்து லைனிங் வைக்கணுமான்னு கேட்குறீங்க. எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் லைனிங் வச்சு போட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு அந்த ஸ்வெட்டிங் வரும், ஒரு மாதிரி ப்ரீத்திங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஃபுல்லாகவே நம்ம அடைச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து இது வெயிலுக்கெல்லாம் தாங்கவே முடியாது. அப்போ உள்ளே வந்து ஒரு காட்டனோ அல்லது வேற ஒரு லைனிங்கோ கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்தாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஜரி குத்துறது, அதே மாதிரி வேர்வை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வடிஞ்சு வராமல் துணி வந்து இழுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடம்புக்கும் அந்த ஹீட் வந்து நமக்கு உள்ளே ஏறாமல் இருக்கும், உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து லைனிங், இந்த சில்க் காட்டன், பாலி காட்டன், மற்ற எந்த ஒரு சில்க் சம்மந்தப்பட்ட பாலிஸ்டர் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம லைனிங் இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னாவே அந்த டயர்ட்னஸ் நம்ம ஃபேஸ்லேயே நமக்கு தெரியும். ஏன்னா அது வேர்த்து வேர்த்து தண்ணி வெளியே வடியறதும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு ஹீட்டு வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் மேக்சிமம் நம்ம லைனிங் வச்சு தைக்கிறோம். லைனிங் வச்சு தைக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள பாடி வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.
இல்லாட்டினா ரேஷஸ் முதல் கொண்டு வரும். அது இந்த வெயிலுக்கு மட்டும் இல்ல, மற்ற நேரத்திலையுமே லைனிங் வச்சு தைக்கிறது தான் அதாவது எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே ஒரு லைஃப்பும் கொடுக்கும். அதே மாதிரி அது ஒரு சேஃப்டியாவுமே நமக்கு இருக்கும். ஏன்னா மேக்சிமம் லைனிங் அப்படிங்கிறதனுடைய இதே வந்து காட்டன்ல இருந்து வேற துணிக்கு நம்ம மாறும்போது தான் அதுக்கு வந்து லைனிங் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் அட்டாச்சு பிளவுஸ் யாரும் ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் சாரீஸ்க்கு அட்டாச்சு பிளவுஸ் வரவே வராது. அந்த மாதிரி காஸ்ட்லியான பட்டு சாரியா இருந்தாலும் சரி, காட்டன் சாரியா இருந்தாலும் சரி, இப்போ வர எந்த ஒரு இதா இருந்தாலும் இன்னைக்கு பிளவுஸுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அன்னைக்கு கிடையாது. அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே பிளெயினா ஒரு ஃபுல் ஆயில் பிளவுஸ் எடுத்து போடுவாங்க. அதையும் மீறி ஒரு ஃபங்க்ஷன், அந்த மேரேஜ் அந்த மாதிரி இருந்தா பட்டு சாரி எடுக்கும் போது அதுக்கு வந்து பட்டுலயே பிளவுஸ் வந்து நம்ம அவங்க எடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா இப்போதான் மேக்சிமம் நான் ஷாப் ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியட்ல எல்லாம் நிறைய நார்மல் பிளவுஸ் தான் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போக 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 தான் அந்த சாரியில உள்ள பிளவுஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஏன்னா காட்டன் அப்படிங்கும் போது வெயிலுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் ஃபுல் வயல் பிளவுஸா இருந்தாலுமே ரிப்பீட்டடா போடும்போது சீக்கிரம் ஃபேட் ஆயிரும். அதுக்கு மறுபடியும் வேற பிளவுஸ் எடுக்கணும். ஆனா ரன்னிங் பிளவுஸ் நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாரியோடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் அந்த பிளவுஸுமே அதே மாதிரி அப்படியே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஒரு பிளவுஸை வச்சுட்டு எல்லா சாரிக்குமே மேட்ச் பண்ணுவாங்க. ஒரு பிளாக் பிளவுஸோ ஒரு ஒயிட் பிளவுஸோ அல்லது ஒரு பொதுவான ஒரு கலர் பிளவுஸோ இருந்துச்சுன்னா அந்த சாரிக்கு எந்தெந்தெல்லாம் அந்த பூ டிசைன் வருதோ அது எல்லாமே அப்படி வேர் பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படியே தலைகீழா நம்ம மாறிட்டோம். ஒரு சாரிக்கு 2-3 டைப் ஆஃப் பிளவுசஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இப்போ ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு மேட்சிங்க நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ நம்ம வைக்கிற லைனிங் வந்து நம்மளுடைய ஒரு ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி பிளவுஸினுடைய லைஃபுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். அப்போ நம்ம அந்த நார்மல் பிளவுஸ்ல இருந்து நம்ம லைனிங் பிளவுஸுக்கு மாறுனதுக்கு காரணமும் அந்த துணியினுடைய தரம் மாறும்போது அது நம்மள உடம்ப வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால சில்க் பிளவுஸ், மற்றபடி சில்க் காட்டன் எல்லாம் நீங்க கட் பண்ணா அது சுருண்டுட்டே போகும். அப்போ நீங்க தச்சு டக் பிடிக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சுட்டே போகும், ஓப்பன் ஆகும். டைட்டா போட்டா அந்த தையல்லையே துணியெல்லாம் விடும். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து உடையும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அப்போ நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு மெட்டீரியல் ஒரு பிளவுஸ் நம்ம தச்சு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது என்ன முறையில தைக்கணுமோ அந்த மாதிரி தைச்சுக்கோங்க. மேக்சிமம் சில்க் பிளவுஸா இருந்தாலும் லைனிங் வச்சு தைச்சு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது அந்த பிளவுஸுக்கான லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்னொரு வர டவுட் என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் வைக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. அதுவே லாங் ஸ்லீவ் வைக்கும்போது, எல்போ ஸ்லீவ் வைக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ். ஒன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிறது இல்லை, இல்லையா ஷோல்டர் ஃபால் வருது. இப்போ 3/4 ஃபுல் ஹேண்ட் எல்லாம் வச்சா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வரும். அடிக்கடி வர்றதுக்கு காரணம் நம்ம கையை அசைக்க அசைக்க அந்த ஷோல்டர் கிட்ட இருந்து கிளாத்தை வந்து நம்ம இழுத்துட்டே இருக்கிறோம். அப்போ வந்து அந்த ஷோல்டர்ல இருந்து கிளாத் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். எவ்வளோ டீப் நெக் வச்சாலும் நமக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி ஆம்ஹோல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான். நீங்க ஃபுல் ஹேண்ட் எல்லாம் வைக்கிறீங்க, எல்போ வைக்கிறீங்க, 3/4 வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அடிக்கையினுடைய அளவு கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் எட்ஜ் வந்து கொஞ்சம் லூஸா கொடுங்க. ஏன்னா இந்த இடம் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல ஏறும்போது கரெக்டான இந்த இடத்துல மசில்ஸ் அதிகமா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அப்ப இங்கேயும் கம்மியா இருக்கும். நம்ம இந்த அளவு வச்சு ஃபுல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஷோல்டர் கரெக்டான இடத்துல உட்காராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா துணிக்கு தகுந்த மாதிரி அடிக்கை அளவு கரெக்டா வைக்கணும். அடிக்கை அளவு ஒரு 1/4 இன்ச் அதிகமாயிட்டாலும் பரவாயில்ல, குறையக்கூடாது. குறைஞ்சா நம்ம தைக்கும் போதும் இன்னும் குறையும். அப்புறம் கை அசைக்க அசைக்க அது கீழே இறங்கிதான் வரும். அதனால ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா கரெக்டான பொசிஷன்ல உட்கார்ந்துக்கும். எல்போ அப்படிங்கும்போது நம்ம கையை அதிகம் அசைக்கக்கூடிய வரைக்கும் கீழே இறங்கி வரும். அப்ப அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்ப அடிக்கையினுடைய அளவு ஒரு 1/4 இன்ச் அதிகமா போனாலும் பரவாயில்ல, 4.25 4ங்கிற இடத்துல 4.25 வச்சுட்டாலும் பரவாயில்ல. 3.5 வச்சிங்க அப்படின்னா தைக்கும் போதும் நம்ம டாட் பிடிக்கும் போதும் அந்த ஆம்ஹோலினுடைய அளவு குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கை அசைக்க அசைக்க இங்க இருக்க ஷோல்டர் கீழே இறங்கி வரும். அதனால அந்த அடிக்கையினுடைய அளவை கரெக்டா கொடுத்து கைக்கு தகுந்த லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எல்போனாலும் எந்த பிரச்சனையும் வராது, ஷார்ட் ஸ்லீவ்னாலும்
எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளவுஸ் தைக்கும் போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போடுற பிளவுஸ் கட்டிங் மெத்தட் இல்லாம வேற பிளவுஸ் மெத்தட்ல நீங்க கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நான் நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பிளவுஸினுடைய அளவு பிளவுஸ் வந்து அது யார் தைச்சதுன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அந்த அளவு பிளவுஸை வச்சு நம்ம கட்டிங் போடும்போது அதுல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். அப்போ அது கப் ஷேப்ல இருந்து யோக்ல இருந்து எல்லாமே அதுல என்ன கொடுத்துருக்கோ அதுதான் நமக்கு வரும். அந்த மாதிரி நான் லாஸ்டா ஒரு பிளவுஸை வச்சு நான் மெஷர் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்க அந்த லிங்கை சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே கிடைக்கும். இப்போ ரீசெண்டா போட்டிருக்கேன். ஒரு 1 or 2 monthsக்குள்ள தான் நான் போட்டிருப்பேன். ட்ரினிட்டி ஸ்டுடியோ அப்படின்னு போட்டுட்டு நீங்க அந்த அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்து தைப்பது அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த வீடியோ வரும். ஏன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு அந்த அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணி அளவு பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேருக்கு அதுதான் ஈஸியா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுபடிதான் தச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேரு அந்த அளவு பிளவுஸை விட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கவும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன அளவுகள் எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். எங்க மேக்சிமம் பார்த்தா அந்த யோக்கினுடைய டிஃபரன்ஸ் மட்டும்தான் மற்ற கட்டிங்ல இருந்து என்னோடது கொஞ்சம் வேறையா இருக்கும். அதனால நீங்க அதையும் ஸ்ட்ரெயிட் பண்ணி போடுறதுனாலும் தப்பு கிடையாது. அந்த முன் உயரம் சைடு உயரம் அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யோக்கு உங்களுக்கு நீளமாவோ வளைவாவோ நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கட்டிங்கையும் வேற எந்த ஒரு கட்டிங்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா அது ஓரளவுக்கு அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அதை அப்ளை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. எதுவா இருந்தாலும் நம்ம எப்படின்னாலும் ஒரு பிளவுஸை நம்ம தைச்சு போட போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை தைச்சு நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம விஷயத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஃபிட்டிங் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அதனால எந்த பிளவுஸா இருந்தாலும் யார் தைச்ச பிளவுஸா இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுக்கிறது கட்டிங் போடுறது எல்லாமே அதுல என்ன இருக்கோ அதுதான் வரும். அதனால அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே நான் அதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நீங்க அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு நம்ம ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுகள் எப்படி நம்ம எடுத்தாலும் அதுல என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது, கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நம்ம நார்மலா ஒரு ஷோல்டர் அளவு வைக்கிறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு அது நமக்கு தெரியும், நம்ம அளவு எடுத்துருவோம், அளவு பிளவுஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஒன் சைடு ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நம்ம பிளவுஸ் போடும்போது நமக்கு எப்படி நெக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது 2.5 இன்ச் வேணுமா, 2.25 வேணுமா, 3 இன்ச் வேணுமா அப்படிங்கிற அந்த கழுத்தினுடைய அகலம் நமக்கு தெரியும். சப்போஸ் அப்படி அகலம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்க அளவுக்கு என்ன அளவு கழுத்து அகலம் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மார்பு சுற்றளவை 12ஆ பிரிச்சிங்க அப்படின்னா அதுல வர்ற அளவை நீங்க கழுத்தினுடைய அகலமா வைக்கலாம். அது வந்து நார்மலா ஒரு பிளவுஸினுடைய கால்குலேஷன். அந்த ஃப்ரண்ட்ல வர டாட்டும் அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க வைக்கலாம். அப்போ வந்து நீங்க அதே அளவு தான் வைக்கணுமா அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் எனக்கு அந்த அளவு போட்டா எனக்கு நெக்கு கொஞ்சம் ப்ராடா இருக்கு, எனக்கு கொஞ்சம் குறுகலா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 2.5 2.25 அந்த அளவுக்கு நீங்க அதை கம்மி பண்ணலாம். அப்போ உங்களுடைய ஷோல்டர்னுடைய அளவு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வந்து உங்களுடைய ஷோல்டருக்கு அளவு வருது அப்படின்னா, கழுத்துக்கு அகலம் வருது அப்படின்னா எனக்கு 3 இன்ச்சு வேண்டாம் 2.5 போதும் அப்படின்னா நீங்க இங்க 2.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க பிளவுஸுக்கு வந்து ஷோல்டர் அளவு அதுல இருக்கும். சப்போஸ் அதுல வந்து ஒரு 2.5 இன்ச்சு இருக்கு அப்படின்னா அந்த 2.5 இன்ச்சை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காகவும் சீமுக்காகவும் அளவு சேர்த்துக்கோங்க. அப்ப இங்க இருந்து இங்க வர்ற அளவு தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர்னுடைய அளவு. இது வந்து அப்ராக்சிமேட்டா எல்லாருமே ஒரு அளவுக்கு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கறதுக்காக இப்ப இங்க இருந்து வைக்கிற அளவை இங்க வச்சு நீங்க ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க அடிக்கை அளவு எவ்வளவு வைக்கணும்னா இந்த செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இந்த அளவை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோட்டல் அளவுல இந்த அளவை மட்டும் நீங்க மைனஸ் பண்ணிட்டா இங்க வர்ற அளவு தான் உங்களுக்கு அடிக்கையினுடைய அளவு. அப்போ 2.5 இன்ச்சு கழுத்து வருது, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வருது, பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. கழுத்து வந்து 2.5, ஷோல்டர் வந்து 2.5.
அப்போ 5 இன்ச் வருது. இங்கே ஒரு முக்கால் வரும்போது 5.25 வருது. அப்போ டோட்டலாக இங்கே 5.25. இங்கே நீங்கள் 6.25 வச்சும் பார்க்கலாம், இல்லை 5.5 வச்சும் பார்க்கலாம். அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட் இங்கே வந்து ஒரு 9.5 வருது அப்படின்னா இதில் நீங்கள் 5.25 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன அளவு வருதோ அதுதான் வந்து நமக்கு அடிக்கையினுடைய அளவு. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் இதை வந்து இப்படி டீப் பண்ணி ஃப்ரண்ட் கட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அதிகமாகும். அப்போ இங்கே வர்ற அளவை விட ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு அதாவது நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் டிஃப்ரென்ஸ் வரும்போது இந்த சைடில் நீங்கள் துணி அளவு அதிகமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பக்கம் என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்கள் அடிக்கையினுடைய அளவாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஷோல்டர் ஃபால் வராது. அப்போது நம்ம கழுத்தினுடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மக்கிட்ட இருக்க ஷோல்டர் வச்சுட்டு மொத்த ஷோல்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு டைப்பு. இல்லை நீங்கள் பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு இதை வந்து 8ஆ பிரிச்சுட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஷோல்டர். அந்த ஷோல்டர் ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆம் ஹோல் உயரம், ஆம் ஹோல் லென்த்து, அதாவது இப்படி வர உயரம். இது வந்து இப்படி வர்றது. செஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கோ அதாவது ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான். அது கூட நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ப்ளவுஸில் நீங்கள் அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ் அலவன்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. 38 இன்ச் எடுத்திருக்கீங்க அந்த ப்ளவுஸில் அப்படின்னா 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த 34 இன்ச்சுக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. நெக்கினுடைய அகலம் வந்து நம்ம விருப்பம் தான். ஷோல்டருடைய அகலம் நெக்கு குறுகலாக வரும்போது ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக தான் வரும். நெக்கு அகலமாக வரும்போது ஷோல்டர் வந்து தின்னாக வரும். அதுவும் ஒரு இது. ஏன்னா யூ நெக்கு, ரவுண்ட் நெக்கு இதுக்கு எல்லாமே நான் வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வர சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். இப்போது நீங்கள் கேட்ட ஒரு சில கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.